இப்போ வந்துட்டு ப்ரிடிக்டிவ் பாசிங் டேபிள் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதில் கொஷின் என்ன அப்படின்னா இ அண்ட் ஈன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஆம்பிகுவிட்டியாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு இந்த கிராமரை வந்துட்டு மாடிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ வந்துட்டு நான் எலிமினேட் பண்ணுறேன் இந்த ஆம்பிகுவிட்டியை. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒரே வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்கு பதிலாக நான் டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்கு பதிலாக டி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு சேம் அதே மாதிரி அண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்கு பதிலாக நான் எஃப்னு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இந்த டீக்கு பதிலாக டி எடுத்தோமா, அப்போ டி அண்டு எஃப். ஸோ டிஎஃப் எடுத்திருக்கேன். அடுத்தது நாட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் வந்துட்டு சேம் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்கு பதிலாக நான் ஜின்னு எடுத்திருக்கேன். அப்போ வந்துட்டு எஃப்ஜி எடுத்திருக்கோமா, அப்போது கடைசியாக வந்துட்டு கரண்ட்டாக நம்ம ஜி எடுத்திருக்கோம். அந்த ஜிக்கு பதிலாக லாஸ்ட்டில் இருக்க இந்த 2 டெர்மினல்ஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த எல்லா ரூலையும் எடுத்து நான் ஜிக்கு பதிலாக எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எலிமினேட் பண்ணுற இந்த ப்ரொடக்ஷனுக்கு லெஃப்ட் ரெக்ரெஷன் இருக்கான்னு பார்க்குறோம். ஈக்கும் டீக்கும் இருக்குது. அப்போது இதுக்கான ஃபார்முலா எழுதி அந்த லெஃப்ட் ரெக்ரெஷனை வந்துட்டு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ லெஃப்ட் ரெக்ரெஷனுக்கான ஃபார்முலா வந்துட்டு ஏ இன்ட்டு ஏ ஆல்ஃபா பீட்டா, அப்போ வந்துட்டு ஏ இன்ட்டு பீட்டா ஏ டேஷ், இதுக்கான ஃபார்முலா இது. அப்போ ஈயோடது ரூல் எழுதி நம்ம இ டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டீக்கான ரூல் எழுதி டீக்கும் டி டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ண இதோட லெஃப்ட் ரெக்ரெஷன் ஃபைண்ட் பண்ண ஆன்சர் தான் இது. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் அண்டு ஃபாலோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த ரூலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் சைட் பார்க்கணும். லெஃப்ட் சைடில் இருக்குது. வந்துட்டு டி ஈயோட ரூல் பார்க்கும்போது டீங்கிற ஒரு நான் டெர்மினல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுது. டி வந்துட்டு எஃப்ங்கிற ஒரு நான் டெர்மினல் ஃபாலோ பண்ணுது. எஃப் வந்துட்டு நாட் ஜி ஃபாலோ பண்ணுது. அதுக்கப்புறம் ஜி ஃபாலோ பண்ணுது. நாட் அப்படிங்கிறது ஒரு டெர்மினல். ஸோ டெர்மினலை ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜி வந்துட்டு எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் 0 1 இது எல்லாமே டெர்மினல்ஸ். அப்போ அது எல்லாமே எடுத்து எழுதிடும். அடுத்து இ டேஷ் பார்க்குறோம். இ டேஷ் எங்கே இருக்குது அப்படின்னா இ டேஷ் இங்கே இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெர்மினல் இருக்குது. அப்போ ஆர் எடுத்து எழுதிடும். அதுக்கப்புறம் எப்சிலான் இருக்குது. எப்சிலான் எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டி பார்க்குறோம். டி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா டி இங்கே இருக்குது. சேம் எஃப் தான் ஃபாலோ பண்ணுது. ஆல்ரெடி நம்ம எஃப் ஃபாலோ பண்ணுறத வந்துட்டு இ டேஷ் ஈயில் வந்துட்டு எழுதிக்கிறோம். அப்போ வந்துட்டு அந்த எடுத்து அப்படியே எடுத்து ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்து டி டேஷ் பார்க்குறேன். டி டேஷ் எங்கே இருக்குது அப்படின்னா டி டேஷ் இங்கே இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெர்மினல் அண்டு இருக்குது. அண்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்சிலான் இருக்குது. ஸோ அண்டு எப்சிலானையும் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு எஃப் பார்க்குறோம். எஃப் சேம் அதே மாதிரி தான் டீலையும் ஈலையும் ஆல்ரெடி நம்ம எஃபோட ஃபஸ்ட்டு தான் எழுதியிருக்கோம். அப்போ வந்துட்டு நம்ம எஃப்லேயும் வந்துட்டு அதை எடுத்து ஃபில் பண்ணிடுறோம். அடுத்து வந்துட்டு ஜி பார்க்குறோம். ஜி பார்க்கும்போது அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 0 1 இது எல்லாமே டெர்மினல்ஸ். ஸோ டெர்மினல் வந்து நான் எழுதிடுறேன். அப்போ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்து ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த ரூலுக்கு வந்துட்டு ஃபாலோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். பார்க்கும்போது வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ரைட் சைடு தான் பார்க்கணும். வந்துட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டை ஃபாலோ பண்ணுது. க்ளோஸ் ப்ராக்கெட் எழுதிக்கிறேன். டாலர் சிம்பிள் வந்துட்டு எப்போயும் ஃபஸ்ட்டு ரூலுக்கு ஆட் பண்ணுவோம். டேஷ் எங்கே இருக்குது அப்படின்னா டேஷ் வந்துட்டு இங்கே ரெண்டையுமே இருக்குது. இது வந்துட்டு எதையுமே ஃபாலோ பண்ணல, எப்சிலான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு ரூட் நோடோட ஃபாலோ எடுத்து எழுதணும். ஆல்ரெடி டேஷ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணல. அப்போ ஈயில் இருக்கிறது டேஷில் எடுத்து எழுதிக்கிறோம். டி பார்க்குறோம். டி எங்கே இருக்குது அப்படின்னா டி இங்கே இருக்குது. இது வந்துட்டு ரெண்டுமே டேஷை ஃபாலோ பண்ணுது. அப்போ டேஷோட ஃபாலோ பார்க்குறோம். டேஷோட ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ ஆர் இருக்குது. ஆர் எடுத்து எழுதிக்கிறோம். எப்சிலான் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரூட் எலமெண்ட்டோட ஃபாலோவை எடுக்கணும். அப்போ இங்கேயும் வந்துட்டு டேஷ் தான் இருக்குது. இதோட ஃபாலோ ரெண்டுமே வந்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர் சிம்பிள். அப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். அனதர் வந்துட்டு டி டேஷ் பார்க்குறேன். டி டேஷ் வந்துட்டு இங்கேயும் இருக்குது, டீலையும் இருக்குது. டி டேஷ் ரெண்டுமே டி டேஷ் இருக்குது. இது வந்துட்டு எதையுமே ஃபாலோ பண்ணல. அப்போ எப்சிலா ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போது இதோட ரூட் எலமெண்ட்டோட ஃபாலோவை எடுத்து எழுதணும். டி டேஷு நம்ம டி மட்டும் தான் எழுதியிருக்கோம். டி டேஷ் இனிமேல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டீயில் இருக்கிறதவே எடுத்து டி டேஷ்லேயே எழுதிக்கிறோம். அடுத்தது எஃப் பார்க்குறேன். எஃப் வந்துட்டு இங்கேயும் இருக்குது. இந்த எஃப் ரெண்டுமே வந்துட்டு டி டேஷை ஃபாலோ பண்ணுது. அப்போ டி டேஷோட ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டு எப்சிலான் இருக்குது. அப்போ அண்டு எழுதிக்கிறேன். எப்சிலான் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரூட் எலமெண்ட்டோட ஃபாலோ எழுதணும். அப்போ ரூட் எலமெண்ட்டோட ஃபாலோ என்ன டி டேஷ் தான். அப்போ இதோட ஃபாலோ எடுத்து அப்படியே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜி பார்க்குறோம். ஜி பார்க்கும்போது இந்த ஜி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஜி வந்துட்டு இங்கேயும் இருக்குது. இது வந்துட்டு எதையுமே ஃபாலோ பண்ணல. அப்போ எப்சிலான் அர்த்தம். எப்சிலான் அப்படின்னா எஃபோட பார்க்குறோம். எஃபோட ஃபாலோவை எடுத்து அப்படியே ஜி டேஷ்லேயே எழுதிடும். அப்போ இதுக்கான ஃபாலோ வந்துட்டு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபாலோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு தான் பார்க்கணும். இப்போ வந்துட்டு ஃபாலோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ப்ரிடிக்டிவ் டேபிள் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா டெர்மினல்ஸ் எல்லாமே எடுத்து இப்படி எழுதிக்கணும். நான் டெர்மினல்ஸ் எல்லாமே எடுத்து இப்படி எழுதிக்கணும். இப்போது ஈக்கு வந்துட்டு பார்க்கணும். ஈயோட ரூல் என்ன அப்படின்னா டேஷ் எடுப்போமா, அதோட ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். எங்கெங்கே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வச்சு தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்சிலா வந்தால் மட்டும் ஃபாலோ வச்சு இன்சர்ட் பண்ணணும்.
அப்போது நாட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 0 1 அப்போது அதோட ப்ரொடக்ஷன் எடுத்து நாட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 0 1 எடுத்து ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா E' பார்க்குறேன். E' பார்க்கும்போது அதோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு RTE', அதில் வந்துட்டு R இருக்குது. ஆருக்கு நேராக வந்துட்டு எழுதிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எப்சிலான் பார்க்குறோம். எப்சிலான் இருக்கனால ஃபாலோவில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். அதேமாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் எப்சிலானா மட்டும் இங்கே E' பதிலாக இங்கே எப்சிலான் போட்டு எழுதிடும். அடுத்து வந்துட்டு T பார்க்குறோம். T பார்க்கும்போது டீயோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு FT', அதோட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நாட் ஓப்பன் ப்ராக்கெட் 0 1 ஸோ அதே மாதிரியே வந்துட்டு நாட் ஓப்பன் ப்ராக்கெட் 0 1 வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். T' பார்க்குறோம். T' வந்துட்டு அண்டு FT', அப்போ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அண்டு இருக்குது. ஸோ அண்டுக்கு நேரம் நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்சிலான் பார்த்தோம் அப்படின்னா எப்சிலான் அப்படின்னாவே அதோட ஃபாலோ பார்க்கணும். ஃபாலோக்கு நேரம் R இருக்குமா, அப்போது எப்சிலானுக்கு நேரம் ஃபாலோ பார்க்கும்போது அந்த எப்சிலானை தான் எழுதணும். R எடுக்கிறோம். எப்சிலானுக்கு நேரம் R வந்துட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்கப்புறமேட்டு டாலர் சிம்பிளுக்கு நேரம் எழுதிடும். அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரியே எஃப்க்கும் பார்த்துட்டு எஃபோட ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். நாட் இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது. சேம் அதே மாதிரி தான் ஜிக்கு பார்க்கும்போது ஓப்பன் ப்ராக்கெட் 0 1 இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட் 0 1 இருக்குது. அவ்வளோதான். இதில்